திரு ஸ்ரீராம், இதுல ஆளுநர் ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை எப்போதுமே சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாரா? அதுதான் பிரச்சனையா இருக்கா? அவரு சுட்டிக்காட்டுறாரு, உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வருது, ஆனா இது கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு ஒரு எந்த முடிவின் அடிப்படையில நீங்க முன்கூட்டியே வராரு அவரு, இதுல என்ன நடந்திருக்கு, தவறு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கே கேட்டு பெறுவதற்கு, அதையெல்லாம் எடுத்துட்டு பொதுவெளியில இதை முன்வைக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். இந்த ராணுவ வீரர் பத்தி கேக்குறீங்களா? திரு கான்ஸ்டன்டைன் சொன்னது அதுலதான் குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு நம்ம கருத்தியல் தான் வர வேண்டியிருக்கு. நேற்றுக்கு அவங்க ட்விட்டர் பக்கத்துல வந்ததுதான் அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க. நிச்சயமா இல்லையே, ஒரு அண்ணன் சொல்ற ஒரு ஆங்கிள் அவங்களுடைய ஆங்கிள். அது ராணுவ வீரர் அந்த இடத்துல ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலரால் தாக்கப்பட்டது உண்மை, அவர் இறந்து போனது உண்மை, 8 நாட்கள் அவரை அந்த யார் தாக்கினார்களோ அவரை பிடிக்காததும் உண்மை. நீங்க அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும், சமூக நீதியை பேசிக்கொள்ளும் எல்லாருக்கும், உயிர் போகும் வரை ஒருத்தையை தாக்கிய யாராக இருந்தாலும் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல வைப்ப வேண்டியதுதான் ஒரு நியாயமான, நேர்மையான, உண்மையான அரசின் கடமை. அங்க தவறப்பட்டிருக்கு. அந்த தவறுதலை சுட்டி காட்டுறதுல யாருமே, கவர்னர் என்ன, யாருக்கு வேணாலும் உரிமை உண்டு. அது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநருக்கு அதிகாரமே இருக்கு, நேரடியா முதலமைச்சர்கிட்ட கேட்க முடியும், அரசாங்கத்திட்ட கேட்க முடியும், என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்க முடியும். ஆனா இந்த விமர்சனத்தை அவர் பொதுவெளியில வைப்பதனுடைய தேவை என்ன வந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். வைப்பதனால் என்ன தவறு? ஒரு கவர்னர், இந்த மாநிலத்தின் கவர்னர், இந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்க அணுகிருக்கணுமோ அதை அந்த அரசாங்கம் செய்யாத பட்சத்துல அதே செய்யப்படலன்றீங்க, அவங்க மறுக்கிறாங்க. எஸ்பி உடனடியா ஒரு ஒரு பிரஸ் மீட் வச்சாரு. அதுல சொல்றாரு, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ A1 கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கவுன்சிலர். அதுக்கு பிறகு இவங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கிறாங்க, பிளட் ரிலேட்டிவ்ஸா இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதுல ரெண்டுமே ஃபேக்ட் தானே. ஒன்னு, ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கிறார், மாற்று கருத்து இல்ல. ரெண்டாவது, அது குடும்ப உறுப்பினரால் இது நடந்திருக்கு அப்படின்னா இதை என்னவா அதை பார்க்கணுங்கிறீங்க? நடந்த சம்பவம் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் 8ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டது. 4 நாளுக்கு அப்புறம், 7ஆம் தேதியோ 4 நாளுக்கு அப்புறமோ, ஆமா, இறந்த பிறகு கொலை வழக்காது மாற்றம். அடிப்பட்ட உயிர் போகிற அளவுக்கு அடிப்பட்ட போதே அந்த கவுன்சிலரை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்றது தானே. இப்ப இதே ஒரு சாதாரண மனுஷன், நான் யாரையோ இல்ல என்ன யாரையோ ஒருத்தர் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அண்ணாமலை கேட்பதுல அரசியல் அண்ணாமலை கேட்கறதுல நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆளுநர் இதை கேட்கிறாரு, அவருக்கு நேரடியா கிடைக்குமேன்னு அவர் சொல்றாரு. இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் ரீதியா இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாரு, கேள்விகளை முன்னெடுப்பாரு, இதெல்லாம் இருக்கு. ஆளுநருக்கு நேரடி ஆக்சஸே இருக்கே, பண்ணிருக்கலாமேங்கிற முன்வைக்கிறார். ரெண்டாவது, அதை கடந்து கோட்பாட்டு ரீதியா அவர் முன்வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு மார்க்சிசத்துல தொடங்கி எல்லாத்தையுமே கடுமையா இருக்காரு. காலனி ஆதிக்க மனோநிலையிலிருந்து நாம வெளியில வரலங்கிறாரு. அது அவருடைய பார்வையாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அவர் இங்க என்ன விஷயத்தை சொல்ல முற்படுகிறார் அப்படிங்கிற கேள்வியில இடதுசாரிகள் கேட்கிறாங்க. நிச்சயமா கவர்னர் திருப்பியும் கவர்னருக்கான உரிமை உண்டு, கவர்னர் பேசுவதற்கான உரிமை உண்டு. அவருக்கு சுயமாக மக்களுக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல எதிர்கால சங்கதிகளுக்கு என்ன பேச வேண்டும் என்று நினைப்பதற்கு அவருக்கான உரிமை உண்டு. அவர் எந்த கட்சியிடமோ எந்த அரசாங்கத்திடமோ கொடுத்து அப்ரூவல் வாங்கி படிக்கணும்ன்ற ரூல் கிடையாது. அது ஒண்ணு. நிச்சயமாக இந்த கால் மார்க்ஸோ, இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கமோ, இல்ல ஏப்ரஹாம் லிங்கனோ, இல்ல இந்த டார்வின் தியரியோ, இதெல்லாம் குப்பைக்கு சமானம். இதெல்லாம் நம் நாட்டிற்கு தேவை இல்லை என்பதில் நானும் உடன்படுகிறேன். நம் நாட்டில், நம் கலாச்சாரத்தில், நம்மளுடைய ஹிஸ்டரியில இந்தியா உலகத்திற்கே நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிருன்ற ஒரு நாடு, உலகத்திற்கு நாம் படிப்பினை சொல்லிக் கொடுத்த நாடு இது. எஸ்பெஷலி கார்ல் மார்க்ஸ் 1952 அமெரிக்கன் அந்த ட்ரிபியூன் மேகசின்ல அவர் பிரிட்டிஷர்ஸ்க்கு எழுதுற லெட்டர்ல அவர் பிரிட்டிஷர்ஸ்க்கு ரெண்டு விஷயம் இருக்கு. England has to fulfill a double mission in India, one destructive and the other regenerating the annihilation of the old Asiatic society. அவர் என்ன சொல்றார்? இந்த நாட்டை சீர்குலைப்பது பிரிட்டனின் ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும். அதற்கு அப்புறம் இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி பசுக்களையும் குரங்குகளையும் வணங்கும் கூட்டத்தை அழிக்க வேண்டும். இதை நான் எங்க ஒத்துக்கணும்? இது இந்த கால் மார்க்ஸோட தியரி எனக்கு எதுக்கு? நம் நாட்டுக்கு வறுமை ஒழிக்கப்படலன்னு ஆளுநர் சொல்றாரு. இதுல வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம், திரு மோடி அவர்களுடைய அரசாங்கம், இதெல்லாம் சேர்த்தே இந்த கருத்தை பார்க்க வேண்டியிருக்கா? வறுமை ஒழிக்கப்படல. பிரதானமா 60 ஆண்டு 75 காலத்துல 60 ஆண்டு காலம் யார் ஆண்டாங்களோ அவங்களுக்கு தான் மேஜர் பொறுப்பு இருக்கு. திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ₹1 நான் செலவிட்டால் 15 பைசா தான் மக்களுக்கு போய் சேருகிறது என்று மோடி சொல்லல, வாஜ்பாய் அவர்கள் சொல்லல,
இந்த நாட்டை ஆண்ட ராஜீவ் காந்தியே சொல்லியிருக்காரு. சோ ஆகியஸ்ல கரீப் பட்டோ இந்த 60 வருஷம் முழக்கமிட்டவர்கள் அதை வெறும் வார்த்தையாலேயே வைத்தார்களே தவிர அந்த கரீபை அட்டோப் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிட்டேன்.